முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பு தங்கமே, நீ நேசிக்கும் உறவு உன்னை பற்றி என்ன நினைக்கிறார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டுமா? இப்பொழுது உன் அப்பா அதை முழுமையாக சொல்கின்றேன், கேள். நீயும் உன்னுடைய துணையும் இப்பொழுது சற்று மனக்கசப்போடு பிரிந்துள்ளீர்கள். இப்பொழுது உங்களுடைய அன்பு வேறுபட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் உன்னுடைய துணையோ அன்பானவர். நீ விரும்பியவர் உன்னோடு பேச வேண்டும் என்று இப்பொழுது முடிவெடுத்து விட்டார். அவர் பேச வருகையில் நிச்சயம் நீயும் பேசிவிடு தங்கமே. மனக்கசப்புகள், சண்டைகள், பிரிவுகள் எல்லாமே இருப்பதுதான் உண்மையான அன்பு. அவர் முன்பு போல் இப்பொழுது இல்லை. முன்பு நடந்த மனக்கசப்பை மனதில் வைத்துக்கொண்டு நீ அவரிடம் பேசாமல் இருக்காதே. அவரை நீ புறக்கணிக்காதே. அவர் உன்னிடம் வந்து பேசுவார். நான் முடிவு செய்துவிட்டேன். என்னுடைய குழந்தையை கஷ்டப்படுத்தியதும் காயப்படுத்தியதும் போதும் என்று முடிவு செய்துவிட்டேன். உங்களுடைய இருவருடைய அன்பும் உண்மையானது, பரிசுத்தமானது. அதை நான் முழுமையாக உணர்ந்து கொண்டேன். நீ உன்னுடைய துணையை சரியாகத்தான் தேர்ந்தெடுத்து கொண்டுள்ளாய். நேசிக்கும் உறவு உன்னை பற்றி உயர்வாகத்தான் நினைக்கின்றாய். உன்னிடத்தில் எந்த தவறும் இல்லை என்றுதான் நினைக்கின்றார். சண்டை வரும்பொழுதும் அவராகவே மன்னிப்பு கேட்பது உன்னுடைய உண்மையான அன்பிற்காக மட்டும்தான். உண்மையான உறவுகளிடத்தில் தவறு செய்வது, மன்னிப்பு கேட்பது, சங்கடங்கள், மனக்கசப்புகள், பிரச்சனைகள் அனைத்தும் வருவது இயல்புதான். அவற்றையெல்லாம் நீ புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ கடக்க வேண்டும். தவறுகள் செய்யாத மனிதர்கள் இவ்வுலகத்தில் இல்லை. தவறுகள் செய்வது இயல்புதான். அதை புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு மன்னிப்பு என்ற வார்த்தையை மனதார கேட்டால் அவற்றை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். நீ கடந்த காலத்தை நினைத்து கொண்டு அவரை தண்டிக்க வேண்டாம், புறக்கணிக்கவும் வேண்டாம். இவ்வுலகில் பல உறவுகள் நீங்கள் இருவரும் சேரக்கூடாது என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களின் மத்தியில் நீ உன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள வேண்டும். தவறு புரிந்துவிட்டார். இனி நான் அவருடன் வாழ மாட்டேன், தனியாகவே இருந்து கொள்கின்றேன் என்று முடிவு செய்யாதே. அவருடைய மன்னிப்பை ஏற்றுக்கொள் தங்கமே. நீ அவரை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் வீணடிப்பது அவருடைய வாழ்க்கையை மட்டுமல்ல, உன்னுடைய வாழ்க்கையையும் சேர்த்துத்தான். அதை முதலில் நீ உணர்ந்து கொள். உன்னுடைய உறவு உன்மேல் உயிரையே வைத்து கொண்டிருக்கின்றாய். அவரை இனிமேல் நீ இகழ்ந்து பேசாதே. உன்னை பற்றி உயர்வான எண்ணம் கொண்டவர்கள் ஒரு சிலர் மட்டுமே இவ்வுலகில் உள்ளார்கள். அவரில் இவரும் ஒருவர். மன்னிப்பதும் மனித வாழ்க்கை. அனைத்தையும் மறந்துவிட்டு மகிழ்ச்சியாக வாழு தங்கமே. அப்பா நான் எப்பொழுதும் உன்னுடன் இருக்கின்றேன், உனக்காகவே இருக்கின்றேன். ஓ முருகா.